மனைவியை கொலை செஞ்சுட்டு Facebook லைவ்ல மனைவியை கொலை செய்வதாக கணவர் அறிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. Facebook லைவில் கொலை செய்வதை அறிந்துவிட்டு காவல் நிலையத்திற்கு சென்ற கணவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டதாக சரணம் அடைஞ்சிருக்காரு. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் புனலூரை சேர்ந்த ஐசக். இவரது மனைவி 39 வயதாகும் ஷாலினி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில ஷாலினியின் நடத்தையில ஐசக் சந்தேகப்பட்டிருக்காரு. ஷாலினி தனக்கு தெரியாமல் நகைகளை அடகு வைத்ததாகவும் ஐசக் குற்றம் சாட்டி வந்திருக்காரு. தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்த நிலையில வீட்டை விட்டு வெளியேறிய ஷாலினியின் வல்லக்கோட்டில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வந்திருக்காரு. இந்த நிலையில ஐசக் இன்று ஷாலினியின் வீட்டிற்கு சென்று அங்கு சமையலறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஷாலினியை தான் கொண்டு சென்ற கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்கார். இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து ஷாலினி பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு. தப்பி சென்ற ஐசாக் தனது செல்போனில் Facebookல் லைவ் வீடியோவில் மனைவியை கொலை செய்து விட்டதாக அறிவித்திருந்திருக்காரு. மேலும் புனலூரில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்ற ஐசக் மனைவியை கொலை செய்து விட்டதாக சரணம் அடைந்திருக்காரு. உடனடியாக ஐசக்கை கைது செய்த போலீசார் ஷாலினியின் வீட்டிற்கு சென்று அங்கு ஷாலினி சடலமாக கிடந்த நிலையில அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. இந்த கொலை குறித்து ஐசக்கிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.